மந்த மந்தியா தேப்ப தாப்பியா கும்பிடு கும்பிடா சடை போடுவாங்க தெரிஞ்ச வரையும் போறது எப்படியா எப்படி போனா மாட்டாருங்க ஏமாண்ணா அம்மாவுக்கு கோலம் படுத்த தெரியுமா கொஞ்சம் போட்டு காமி சொல்லலாம் பாடிங்க இப்படி சாணை போடுவாங்க சாணி இப்படி தெளிப்பாங்க சக்காலத்தீங்களா பேசுறேன் பத்தி சொல்லாண்டிய யாரு நீ தானே பாப்பாட்டி இந்த ஊர்ல அதுவே சக்காலத்து யாருக்கு மூத்துல கைட்டு வச்சா ஆமா அம்மா நான் சாண பட வந்தனா இந்த ஊர்ல எடி காலையில 5 மணிக்கு வார நம்பர் தலைவர் கவுன்சிலர் அப்ப நான் சட்டி எடுத்தனா நீ சட்டி எடுத்து நீ வெளியே வந்தனா ஆமாடா ஊர் தலைவர் கவுன்சிலரு நாட்டாமுக்காரு வார்டு நம்பரு அறியாத பசங்க வயசான கட்ட பசங்க எல்லாம் நீ ஒரு ஆமாண்டா என்ன எட்டி 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 என்ன பாப்பாங்கடா நீ சட்டி எடுத்து வந்தோனியா ஆமாடா என்ன சட்டி அது எல்லா சட்டியும் தெரியும்டா ஏன்னா நீ வேணும் ஓட்டல எல்லா சட்டியும் தெரியும் உனக்கு அதான் எல்லா சட்டியும் பார்த்து வந்துக்கிறேன் சட்டி அவரு கொடுக்குறாரு அந்த பாத்தியா கேப்பட்டாப்பியா கும்பிடு கும்பிடா ஏய் அம்மா நான் சாப்பிட அழக பார்த்தா இந்த ஊர் எல்லாரும் என்ன பார்த்து மயங்குவாங்கடா வெளியே வந்த உடனே எல்லாம் பார்த்து இருப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க சாணி பயணிக்கு போறாரு நீ சரிந்தா இந்த வேலை செய்வாங்க தாயே நீ கோவிலுக்கு லீவ் போட்டியா நீ வேலைக்கு போட்டியோ பார்க்க மாட்டேயம்மா
ஏய் அம்மா நான் சாணம் ஆக போறேன் பெட்டிக்காரா உனக்கு தெரியாது அம்மா நான் சாணம் போட்டனா எனக்கு எவ்வளவு பெரிய செய்தி பார்த்தாங்க ஆமா பாக்குறியா நீ சாணம் போறத ஆமா தெருவுல நின்னு முதல்ல வேடி பாப்பாங்க குஞ்சுதான் போடுவாங்க அப்ப நின்னு பாப்பாங்க என்ன நீ சொல்றது பார்த்தா விலகமாகுது சொல்லிப்பாங்க குஞ்சுன்னு போடுவாங்க அப்ப பாப்பாங்க எப்படி போட்டு போட்டு பாக்கட்டுமே எப்படிதான் நம்மளும் பாக்கலாம் பாக்குறியா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தண்ணி தெளிச்சவங்க கோலம் போட்டது தண்ணி தெளிச்சவங்க வாழ்க்கையிலே பார்த்தது இல்ல. நம்மளும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 போறோம், எப்படியும் பொழுது வாங்கி தான் நாட விடுறோம். நம்மளும் எவ்வளவு பேர் சாணம் தெளிச்சு பாத்துட்டு வரோம். ஆனா அம்மா தெளிச்சாங்க பத்தி ஆயிப்போ மந்தடிக்குது அடக்க உடக்கமா எவ்வளவு சாணம் போட்ட பத்தியா இவ சாணம் போட்டால உருவல யாரா பாத்தாங்களா? யாரும் பாக்கல. இந்த மாதிரி போட்டு தான் பாத்துருப்பாங்க. அதனாலதான் தலைவர் நாட்டாம்காரு ஒவ்வொரு தலைவராக பாக்குறாங்க. அருமையா போட்டமா, சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி என் வாழ்க்கையில பார்த்தே கிடையாது. ஒத்துமை கோலம் போறது ஒருவரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா பத்தினி கோலம் போட்டா 10 பேர் பார்ப்பாங்க. போடி நான் பேர் போய் வாங்கிட்டான் பாட்டுங்க. அவன் அடிக்கல, அவளை இழுத்து போட்டு வாங்க முடியாது. ஆமா இவங்க சந்தேகம், அவளுக்கு பஞ்சுன்னு போறியா, அவளை வச்சுங்கிறியா? கடவுளே, குத்துற திருவுற அவளை நீ வச்சுங்கிறியா? சத்தியமா சொல்றேன், ஒண்ணு கூட வச்சுப்பான். ஆனா நீ வச்சுக்கிற, நீ கோவப்படுறேன் தெரிஞ்ச சத்தியமா ஒண்ணுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என்னாச்சா என்னன்னா ஏன் எதுக்கு என்னாச்சு? எது என்ன பாத்துட்டா? சத்தியமா இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன். எந்த கோயிலுக்கு போகணுமா? ஐயோ எம்மா எப்படி என் வாயால் சொல்ல முடியும்? என்ன பார்த்து பயத்தை சொல்லு, மந்திரகாரி யாருன்னா வர வைக்கிறான்.
நான் எப்படிப்பா சொல்றது? ஐயோ எங்க எங்க பாட்டு நல்ல பாம்பா. அதுக்கு மந்திரம் போறதுக்கு ஒரே ஒரு ஆள் நம்ம கம்பெனியா இருக்கிறாப்ல. நம்ம கம்பெனி நிர்வாகி கழுத்தூர் ஏழுமலங்கிறாருல, அவர் வந்தா மட்டும்தான் அதுக்கு மந்திரம் போட முடியும். அதுக்கு மந்திரம் போற திறமை அவர்கிட்ட யாருக்கிட்டும் கிடையாது. எதை பார்த்து பயந்தியோ மறுபடியும் அதை பாடுறா. சத்தி மாத்தான் சத்த நான் சத்தி ஆமா, நம்ம அரண்மனையில தொட்டிக்குதிய பெரிய தொட்டி இருக்கு. அது எத்தனை குடம் பிடிக்கும்? 100 குடம் தண்ணி பிடிக்கும். அந்த 100 குடம் தண்ணிய இவளே ஊத்தணும். ஆமா, எவ்வளவு பேர் வேலை கலக்குறாங்க. டாக்டர்ல போய் நான் ஏற்றி வந்து ஊத்துறேன். ஏன்டா உங்க சாத்தம் நல்லா தண்ணில தான் சுண்டால யார் செய்வாங்க? இந்த வேலை யார செய்வாங்க? வேலை கலக்குறாங்க, அவங்க விட்டா செஞ்சுட்டு போறாங்க. வேலைக்காரா எல்லாருக்கும் விடுமுறைடா இன்னைக்கு. விடுமுறை ஊத்து. ஆமா, அவன் 100 குடம் தண்ணி ஊத்த சொல்ற. எப்படியா அவளே ஊத்தணும். 100 குடம் தண்ணி அதே போய் முன்னு வந்து ஊத்தணும். எத்தனை நிமிஷத்துல? 10 நிமிஷத்துல அவளே ஊத்தணும்டா. எங்க போய் ஆத்துல தண்ணி முன்னு வந்து ஊத்தணும். நீ எப்படி ஊத்தியோ? நீ வாயால ஊத்தியோ இல்ல கையால ஊத்தியோ எப்படி எனக்கு தெரியாது. 10 நிமிஷத்துல 100 குடம் தண்ணிய இவளே ஊத்தணும். அடிப்பேன், குடும்ப விஷயம் இவனை யாரும் விட்டுக்கிறாங்கம்மா. நீ வாணியா நீ வாணியா வாணியா எதுக்கு